வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை நேசம் கலந்த உறவு அதோட இறுதி பகுதிக்குள் வந்துவிட்டோம். நண்பர்களே, இதுவரை இந்த கதைக்கு ஆதரவு தந்த அனைத்து நேயர்களுக்கும் மிக்க 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 நன்றி. இனி வரும் கதைகளுக்கும் அதே ஆதரவை கொடுப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? பகுதி 38. இங்கே என்ன பண்ணுற கனகா? போய் மதி ரெடியானு பாரு. மாப்பிள்ளையோட பாட்டிக்கு உடம்பு முடியலன்னு ஃபோன் வந்துச்சாம். அதான் மாப்பிள்ளையோட அப்பா பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கார் என்று சொல்ல, கோவில் குளத்தின் படிக்கரையில் அமர்ந்திருந்த கனகாவிற்கு அத்தனை எரிச்சல். நல்ல சகுனந்தா என்று சத்தமாய் கூறியா கனகா. இவ அந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்கும் முன்னையே இப்படியா என்று முனகி சொல்ல, அது சரியாய் கேட்கவில்லை அன்பரசனுக்கு. நல்ல சகுனம் எல்லாம் மனசை பொறுத்தது. உனக்கெல்லாம் அது எங்கே இருக்கு? எப்போ இருந்து இப்படி நீயான? இல்லை, நான் தான் இவ்வளோ வருஷம் உன்னை தெரியாமலே இருந்துட்டேனா? மதி கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச அப்புறம் நீ ரொம்ப மாறிட்ட. இது நம்ம பொண்ணு வாழ்க்கை. அனு மாதிரி தான் மதியும் மகியும் எனக்கு. அவங்களும் உன்னை அம்மா ஸ்தானத்தில் தான் பார்க்குறாங்க. போய் மதி ரெடியானு பாரு. ஏதாச்சும் வார்த்தையை விட்டேன்னு என் காதுக்கு வந்துச்சு என மிரட்டியே அனுப்பி வைத்தார் அன்பரசன் கனகாவை. ஏன் சொல்ல மாட்டீங்க? ஒத்த பிள்ளைய பெற்றுட்டு போக வழி தெரியாமல் நின்று 3க்கு உட்கார தங்கன்னு இடம் கொடுத்தேன்ல, என்ன பேசதான் செய்வீங்க என்று புலம்பியபடி சென்றாலும் கணவன் காதுகளில் விழும் அளவிற்கு எல்லாம் சத்தமாயில்லை அவர் புலம்பல். மனக்கோலத்தில் தயாராய் நின்றிருந்தாள் திகழ்மதி. ஒரு புறம் பொறாமை கொண்டு உள்ளம் எரிந்தாலும் இன்னொரு புறம் நல்ல வேளை பகட்டாய் திருமணம் நடக்கவில்லை, கோவிலில் 10 பேர் முன்னிலையில் மட்டும் என எள்ளலாய் நினைத்து அற்பமாய் சந்தோஷம் கொள்ளவும் மறக்கவில்லை கனகா. அணு கல்யாணத்தை எல்லாம் சும்மா ஊரே வேடிக்கை பார்க்குற மாதிரி ஜாம் ஜாம்னு நடத்தணும். இவன் நமக்கு எப்படி இப்படி கல்யாணம் நடக்கலையேன்னு ஏங்கணும் என்றும் தனக்குள் நினைத்து கொண்ட கனகாவிற்கு அவர் விருப்பம் போலத்தான் மகளின் திருமணம் நடக்க இருக்கிறது. ஆனால் என்ன, மாப்பிள்ளை மட்டும் அவருக்கு எதிராய். அத்தை, உங்களுக்கு பூ கொடுக்க சொல்லி மீனாட்சி அம்மா கொடுக்க சொன்னாங்க என்ற திகழ்மதி கனகாவிடம் பூவினை மொத்தமாய் கொடுக்க, இவ்வளோ எதுக்கு என்றார் கனகா. எல்லாருக்கும் இதில் தான் இருக்குன்னு சொன்னாங்க, நீங்கள் தான் யாருக்கு எவ்வளோன்னு எடுத்து கொடுக்கணுமாம் என்றும் மதி சொல்ல, அதிலும் ஒரு சந்தோஷம் கனகாவிற்கு. சாமிக்கு தேவையான அளவை கொடுத்தவர் அனன்யாவின் முடி முழுவதும் மறைக்கும் அளவிற்கு கொடுத்துவிட்டு தனக்குமாய் எடுத்துக்கொண்டவர் மகிழினி, திகழ்மதிக்கு என அவர்கள் விருப்பத்திற்கு கொடுத்துவிட்டு மீதியை கொடுக்கும்படி மகிழினி கைகளில் கொடுத்து விட்டார். மீனாம்மா எப்பக்கா சொன்னாங்க என்று சகோதரியை மகிழினி முறைக்க, விடு, அப்பவாச்சும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவாங்கல்ல என்று பேசிக்கொண்டிருக்க, மீனாட்சி புகழுடன் ஆரியன் கோவிலை நோக்கி வருவதை கண்டாள் திகழ்மதி. இரு புருவம் உயர்த்தி கண் சிமிட்டி சைகையாய் தன்னவளின் அலங்காரத்தை பாராட்டியவனின் மனக்கோலமும் பெண்ணின் கண்கள் கவரத்தான் செய்தது. திகழ்மதி தோழி உஷா, அனன்யா, மகிழினி, அரவிந்த், அவர்களின் நண்பர்கள் புகழ், ஸ்வேதா மற்றும் 2 வீட்டு பெரியவர்கள் என அளவாய் மட்டுமே ஆட்கள். பட்டம்மாவிற்கு திடீரென உயர் இரத்த அழுத்த காரணமாக மருத்துவ பரிசோதனை முடித்து வீட்டில் ஓய்வில் இருக்க அவரிடம் சென்ற ஆரியன், நாளைக்கு திகளை கூட்டிட்டு வரேன் பாட்டி என்று சொல்லிதான் வந்திருந்தான். புகழ், அன்னை, தந்தை, பட்டம்மா என மற்றவர்களுக்கெல்லாம் ஆரியன் பிரிந்த மனைவியை அழைத்து வர இருக்கிறான் என்ற அளவே செய்தி. இப்பொழுதும் கூட அன்னையை சென்று பார்த்துவிட்டு வரதான் சென்றிருந்தார் விஸ்வநாதன். முதலில் கோபம் இருந்தாலும் மகன் மனைவி இருவரின் விருப்பத்தின் பேரில் தானும் முழுமனதாய் சம்மதித்து அன்பரசனுடன் இணைந்து கோவிலில் திருமண வேலைகளை எல்லாம் முன்னின்று பார்த்துவிட்டு அன்னையை காண சென்றிருந்தார். எவ்வளவு நாள் லீவர்வி? கைகோர்த்து அழைத்து வந்த அரவிந்திடம் ஆரியன் கேட்க, 1 வாரம் கேட்டிருக்கேன் மாமா, பார்த்துக்கலாம் என்ற அரவிந்த் அருகே ஓடி வந்தாள் மகிழினி. திகழ்மதி அருகே ஆரியன் வந்து நிற்க இருவருமாய் சேர்ந்து கடவுளை வணங்கினர். நினைச்சதை சாதிச்சிட்டேடா, நல்லா இருக்கணும். அவர்கள் அருகே வந்து புகழ் சொல்ல, இதெல்லாம் எப்போவோ நடந்திருக்க வேண்டியது, உன் கூட சேர்ந்ததுனால்தான் லேட் என்றான் ஆரியன் புகழை முறைத்து. இப்போவும் என்னால் தானேடா இதெல்லாம், நான் இல்லைனா மதி சிஸ்டரை நீ மீட் பண்ணியிருப்பியா? புகழ் கேட்க, என்னோட திகழ் என்கிட்ட வரணும்னா எப்படியும் வந்திருப்பா. நடுவில் வந்து கோட்டையை அழிச்சு போட வச்சது நீ.
ஸ்வேதாவுக்காக உன்னை சும்மா விடுறேன் என்றான் ஆரியனும். ஓ அப்படியா? அப்போ முதல்லேருந்து நான் சொல்லவா சிஸ்டர்கிட்ட எல்லாம்? என்ன பிளாக்மெயிலா? சொல்ல, இன்னும் திகழ்க்கு என்னை நல்லா தெரியட்டும் என்றவன் திகழ்மதி கைகளோடு கைகள் கோர்க்க திகழ்மதி விழிவிரித்தாள். என்னடா இப்படி பண்ணிட்ட? ரைட்டு என்று புகழ் தேவையா என நக்கலாய் சிரித்து கொண்டிருந்த மனைவி அருகே வந்து நின்று கொண்டான் மீசையில் மண்ணொட்டாத பிள்ளையாய். அர்வி, எனக்கு சாரி செம்மையா இருக்குல்ல என்று தன் உடையை அரவிந்திடம் மகிழினி காண்பிக்க அதே மாதிரியான உடையில் திகழ்மதியின் வலதுபுறம் நின்றிருந்தாள் அனன்யா. உன்னை விட அணுக்கு தான் நல்லா இருக்கு என்ற அரவிந்தின் பேச்சில் சட்டென நிமிர்ந்து அவனை பார்த்த அனன்யா பின் கடவுள் புறம் திரும்பிக் கொண்டாள். உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு என்ற மகிழினி கடவுளிடம் வேண்டி நின்ற திகழ்மதியிடம் போய் கேட்க அவள் கூறிய பதிலில்தான் திருப்தி உற்றாள். மகி என்று அழைத்த அரவிந்த் கைகளில் இருந்து காகிதங்களை பிரிக்க அதில் 2 ரோஜாக்கள் சிவப்பும் மஞ்சளுமாய். வா வர்வி என்ற சட்டென கைகளில் பறித்து கொண்ட மகிழினி அந்த ஹேர்ஸ்டைலுக்கு ரோஸ் அழகா இருக்கும் என்றவள். ஆனா 2 இருக்கே, அதுவும் வேற வேற கலர் வேற என்று தன் சகோதரி கூந்தலை பார்க்க அதை அழகுக்கலை நிபுணர் அழகாய் பாந்தமாய் அமைத்திருக்க, இன்னொன்னு என்ன பண்றது என்றாள் அரவிந்திடம். எதுவோ சொல்ல நினைத்து எதுவும் சொல்ல முடியாமல் அவன் நிற்க மகிழினி கால்கள் தான் ஓரிடத்தில் நிற்காதே. அவள் பறந்து சென்று நின்றாள் அனன்யாவிடம். இவர்களை அனன்யா கவனிக்கவில்லை போலும். மஞ்சள் தனக்கு என நெஞ்சோடு சேர்த்து கொண்டு சிவப்பு ரோஜாவை அனன்யாவிடம் மகிழினி நீட்டிட சிறு புன்னகை கொடுத்து அதனை வாங்கி கொண்டாள் அனன்யா. அரவிந்திடம் மட்டுமின்றி கடந்த சில நாட்களாய், குறிப்பாய் அரவிந்திடம் தனியே பேசிவிட்டு சென்ற நாளில் இருந்து இன்னமும் அனன்யா சகஜமாய் யாரோடும் பேசி இருக்கவில்லை. அதில் தன் அன்னை தந்தையுமே சேர்த்திதான். மீனாட்சி விஸ்வநாதனுடன் அன்பரசன் கனகாவும் மாப்பிள்ளை பெண் அருகே வந்து நிற்க மாலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தந்தை சொல் கேட்டு ஆரியன் மாலையை உயர்த்தி பிடித்து அதன் வழியே தன் உறவானவளை காண அதற்காகவே காத்திருந்தார் போன்று முன் வந்து மலர் மாலையை தன் தோள்களில் வாங்கி கொண்டாள் திகழ்மதி. தனக்கானவளாக சிரம் தாழ்த்தி அவள் தன் மனதையும் சேர்த்து மாலையோடு பெற்றுக்கொண்டான் ஆரியன். மாங்கல்யத்தினை கைகளில் வாங்கியவன் மனதில்தான் எத்தனை பூரிப்புகள், புல்லரிப்பும் புன்சிரிப்பும் என கலந்து ஒரு அழகிய மனநிலை. இதோ தன் வரம் தன் கைகளில். திகழ் என்றவன் அழைப்புக்கு சிறு தலையசைப்பினை அவள் கொடுக்க அதுதானே அவனின் தேவையும். மங்கள நான் அவளில் நிறைந்தது மனம் பிடித்தவன் கைகளின் வழி. ஹாப்பி மேரேஜ் என்றவனுக்கு தானும் அவள் வார்த்தைகளை கூற இதோ பெரியவர் முதல் சுற்றம் சூழ்ந்தவரின் ஆசிர்வாதம் மலர் தூவல்களோடு. அந்த நொடி புகைப்படமாய் சேமிக்கப்பட அந்நேரமே விஸ்வநாதன் கூறிவிட்டார், நாளைய செய்தித்தாளில் இடம்பெற வேண்டிய ராமச்சந்திரா ஸ்டோர்ஸ் நிறுவனத்தின் இல்ல திருமண புகைப்படம் அதுதான் என்று. அன்பரசன் இது சரி வருமா என்று கேட்டபோதும் கூட இவர்களின் திருமணம் இன்னும் வெளி உலகத்திற்கு காட்டப்படவில்லைதானே, அதற்காக எடுக்கப்பட்ட புகைப்படம் என தன் பக்கம் உள்ளவர்களுக்கு கூறலாம் என்றும் ஒரு வழியினை கூறியிருந்தார். 3 மாதங்களுக்கு பின் வள்ளி அந்த பச்சரிசியை அலசி வச்சுடு, நான் வெள்ளத்தை உடைக்கிறேன் என்று மீனாட்சி கூற, சரிங்க அண்ணி என்று பச்சரிசியை கையில் எடுத்தாள் வள்ளி. சேகர் தனியே கோவிலை சுற்றி வர விஸ்வநாதன் அருகே அங்கிருந்த கோவில் சுவற்றில் அமர்ந்திருந்தார் அன்பரசன். அண்ணி, அங்க கோவிலுக்கு பின்னாடி நிறைய மாமரம் இருக்காம், மீனாம்மா சொன்னாங்க, பார்த்துட்டு வரலாம் என மகிழினி அழைக்க, நீ போயிட்டு வா மகி என்றாள் அனன்யா. என்ன அண்ணி, கொஞ்ச நாளாவே நீ சரியே இல்லை, அதான் அருவி வரலையே, அருவி இருந்தாதான் அத்தை எங்க கூட உன்னை சேர விடாது, இப்போ என்னோட வர்றதுக்கு என்ன உனக்கு என்றாள் மகிழினி. என்ன 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கு என்று மீனாட்சி அருகே வந்து கேட்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை மீனாம்மா, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் என்றாள் அனன்யா. ஒரே இடத்துல எவ்வளோ நேரமாக இருக்கிறது, அதான் கூப்பிட்டேன் என்றாள் மகிழினி. இங்கே கோயிலை சுற்றி நல்லா இருக்கும், போய் பார்த்துட்டு வாடா, பயப்பட எல்லாம் இங்கே எதுவும் இல்லை, சுற்றி ஆள் நடமாட்டம் இருக்கிற இடம்தான் என்றார் மீனாட்சி. அதற்கு மேலும் மறுக்க முடியாமல் மகிழினியோடு சென்றாள் அனன்யா. மீனாம்மா, கனகாத்தை சாமி பார்க்க போனாங்க, நாங்கள் எங்கன்னு எப்போ கேட்டாலும் இப்போதான் போனோம்னு சொல்லுங்க என்று சொல்லியே சென்றாள் மகிழினி. விஸ்வநாதனின் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பமாய் வந்திருந்தனர் அனைவரும். புகழ் ஸ்வேதா குழந்தைக்கு இப்பொழுதுதான் 3ஆம் மாதம். 2 நாட்களுக்கு முன்தான் அவளும் பிறந்த வீட்டிலிருந்து வந்திருக்க
மீனாட்சி விருப்பப்படி பொங்கலிட வந்திருந்தனர் ஆரியன் திகழ்மதி திருமணம் முடிந்த 3ஆம் மாதத்தில். புகழ் குழந்தை அழவே ஸ்வேதாவோடு பசியாற்ற என தனியாய் அழைத்துச் சென்றிருந்தான் புகழ் அவர்களை. தண்ணி கொண்டு வரவங்களை என்ன இன்னும் காணோம் என்று வள்ளி கேட்க, அவங்க வரட்டும் வள்ளி, நெருப்பு இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டும், அதை பாரு என்றார் மீனாட்சி. ஆற்று நீரை எடுத்து வரச் சொல்லி அன்று போலவே அனுப்பி வைத்திருந்தார் மீனாட்சி. அவர் சொல்லியதும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட ஆரியன் திகழ்மதி முகத்தினில் புன்னகை கொட்டிட மீனாட்சியும் கண்டும் காணாமலுமாய் நகர்ந்து விட்டார். ஓய், என்ன நீ பேசாம போயிட்டே இருக்க? தனக்கு முன் நடந்து கொண்டிருந்தவளை ஆரியன் கேட்க, என்ன பேசணும் என்றவள் முகத்தில் புன்னகையோடு ஒரு நிறைவும். கடவுளின் நேரடி ஆசீர்வாதத்தில் தான் இருப்பதாய் தான் தோன்றியது அவளுக்கும். ஆரியனுடனான இந்த வாழ்க்கையில் இந்த 3 மாத காலமும் அத்தனையாய் அவளை தாங்கினான். இனியுமே அவன் அப்படித்தான். என்னக்கா பேசுற நீ? ஏன் நான் பார்த்துக்க மாட்டேனா மகியை? இந்த செம் முடியட்டும், நான் சென்னையில் அவளுக்கு அட்மிஷன் போடுறேன் என்று அரவிந்த் சொல்ல, அரவிந்த் கூறுவதும் சரிதான் என்று ஆரியனிடம் வந்து கூறினாள் திகழ்மதி. இங்கே மகி தங்கினா சரியா வராதுங்க. அரவிந்தும் அதே தான் சொல்றான். மகி சென்னை போகட்டும் என்று சொல்ல, கூப்பிட்டு கொண்டிருந்தவன் உடனே அரவிந்த் எண்ணிற்கு அழைத்து விட்டான். அர்வி, மகி எங்களோட இருக்கட்டும், அவ எனக்கு குழந்தை மாதிரி, என்னை நம்புறதானே? இவ்வளவுதான் ஆரியன் கூறினான். பார்த்து கொண்டிருந்த திகழ்மதி பதறிவிட, அவ்வளவுதான், அவன் ஓகே சொல்லிட்டான், போதுமா என்று சொல்லி எழுந்து கைகழுவி வந்தான் ஆரியன். மீனாட்சியும் மகன் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தவர், மகி பாப்பா வராளா? அப்ப நம்ம வீடு கலகலன்னு இருக்குமே என்று கூறியவர் முகத்தில் துளியும் போலி இல்லை. மறுவீடு, நம்ம வீட்டில் 3 நாள் பசங்க தங்கினா நல்லா இருக்கும். அவ வசதி படைத்த வீட்டில் இருந்து தன் வீட்டில் தங்குவார்களோ மாட்டார்களோ என தயங்கியே அன்பரசன் கேட்க, 3 நாட்களும் அங்கே தங்கியதோடு அவர்களில் ஒருவராய் கலந்து விட்டான் ஆரியன். இடையில் கனகா மட்டும் புலம்பலும் புகைச்சலுமாய் சுற்றி வந்தாலும் அவரை கேட்பார் கவனிப்பார் தான் யாரும் இல்லை. நில்லு என்று அவளின் கைப்பிடித்து ஆரியன் நிறுத்தி வைக்க, நினைவுகளிலிருந்து நிகழ்வுக்கு வந்திருந்தாள் அவள். சொல்லுங்க என்றவள் தண்ணீர் குடத்தை கீழே வைத்துவிட்டு அங்கே ஒரு இடம் பார்த்து கரையினில் அமர அவள் முன் முறைத்து நின்றான் ஆரியன். என்னவாம்? திகழ்மதி சிரிப்புடன் கேட்க, எவ்வளோ சேட்டை உனக்கு? நான் எவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு வரேன், நீ கவனிக்காமல் போயிட்டே இருக்க. கவனிக்கலைன்னு யார் சொன்னா என்றால் கால்களை மடக்கி கைகளால் கட்டிக்கொண்டு அதில் கைகளை ஊன்றியவனும் மண்டிட்டு அமர, நீங்கள் சொன்னது நடந்துச்சு, அதுக்கு என்ன பண்ணணும் என்றாள் சிரித்தபடி. அசால்ட்டா சொல்கிற நீ? அன்னைக்கு என்ன சொன்ன? என் மனைவியோட பொங்கல் வைக்கிறதா வேண்டிக்க சொன்னதானே? எப்படி நடத்திட்டேனா என்றான் காலரை தூக்கிவிட்டு. அவன் மூக்கின் மேல் விரல் வைத்து கொண்டு செல்லமாய் ஆட்டி வைத்தவள், எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட் உங்களுக்கு? முழுசாக 3 மாதம் ஆக போகுது, ஆனாலும் ஒவ்வொரு நாளும் புதுசாக அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்கு எனக்கு. எப்படி சொல்ல? உங்களை மிஸ் பண்ணியிருந்தா நான் என்ன ஆகியிருப்பேன் என்றாள் தலை சாய்த்து. சான்ஸ் இல்லை திகழ்மா, இதுதான் இப்படித்தான் விதி இருக்கே என்றான் அவள் கை கோர்த்து. எவ்வளவு பேசிட்டேன்ல உங்களை. மீண்டும் எப்பொழுதும் போல பழைய நினைவுகளில் இப்பொழுது நடந்தது போலவே அவள் வருந்த, அதுக்குதான் தினமும் எனக்கு மருந்தாகி என்றவன் உதடுகளில் சட்டென்று கை கொண்டு ஒரு அடி வைக்க அதை பற்றி முத்தம் கொண்டு முடித்து வைத்தான். அச்சோ, கோவில்ல என்றவள் எழுந்து விட்டாள். தேட போறாங்க, உங்களோட சேர்ந்தா இப்படித்தான் நேரம் தெரியாம இருந்துடுறேன் என்றவள் தண்ணீரை எடுக்க மென்னுகை கொண்டு அதை தன் கைகளில் மாற்றிக்கொண்டு பேசியபடி இருவருமாய் வந்து சேர்ந்தனர். அக்கா, அர்வி என்று வீடியோவில் அரவிந்தை கொண்டு வந்து திகழ்மதி கைகளில் மகிழினி கொடுக்க, என்ன அர்வி இப்படி பண்ணிட்ட என்றாள் திகழ்மதி. சாரிக்கா, நானும் மிஸ் பண்ணுறேன் எல்லாரையும், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வர்றேன் என்று அரவிந்த் சொல்லி கொண்டிருக்க திகழ்மதி கைகளிலிருந்து மொபைலை பறித்து கொண்டு தனியே சென்றான் ஆரியன். அரவிந்த் ஆரியன் இருவரும் சிரித்து பேசிக்கொண்டிருக்க அதை பார்த்தபடி பச்சரிசியை எடுத்து பொங்கி வரும் நீரில் கலந்தாள் திகழ்மதி மீனாட்சியின் சொல்படி. பொங்கல் வைத்து சாமிக்கு படைத்துவிட்டு அனைவரும் வணங்கி நிற்க பல மாத கேள்விகளுக்கு விடையாய் இதோ மீனாட்சி வாங்கி வைத்திருந்த அந்த அழகிய மெட்டி திகழ்மதியின் குட்டி விரல்களில் பாந்தமாய் பொருந்தி அழகு சேர்த்தது. இந்த கதை நிறைவடைந்தது நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்ததா இருந்தது என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.